ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேஸ்ட் இந்த பொருள் வச்சு நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பொருள் வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணுற அந்த சிரட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாதி சிரட்டையை வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மேலே இருக்கிற அதே சைஸுக்கு ஒரு பேப்பர் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஆர் ஒரு திக் பேப்பர் வந்து அதே சைஸ்க்கு வந்து ரவுண்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து க்ளூ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தை வந்து ஒட்டிக்கும். நான் வந்து ஃபெவிகால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் திக்காக வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து ஒரு சைடு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சிரட்டை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணாலும் அந்த கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஈவனாக நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கங்கே ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்தோம்ல, ஸோ அதே அந்த கார்ட்போர்ட் அந்த திக்கான அந்த ரவுண்டாக நம்ம எடுத்த அந்த பேப்பருக்கு அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் எடுத்து அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் கிராண்டாக ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு செலோ டேப் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா 4 சைடில் ஏதாச்சும் ஒரு 4 சைடில் வந்து நான் வந்து செலோ டேப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்த செலோ டேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் செலோ டேப் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கிராண்டாக காட்டும். அதனால் நான் வந்து கோல்டன் கலர் செலோ டேப் எடுத்து அதோட 4 சைடில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த டேப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ செலோ டேப் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒட்ட வந்து கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வேணால் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ 4 சைடும் நான் ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் பின்னாடி பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லை, அன்இவனாக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 4 கலர் பேப்பரில் ஒரு 4 பீஸ் எடுத்து 4 சைடு வந்து நான் ஒட்டிக்கிறேன். அதை நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னா 2 செலோ டேப்புக்கு நடுவில் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ட்ரம்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணி ஸோ ப்ரௌன் கலர் அந்த கலர் பேப்பர் மாதிரி எடுத்து நான் என்ன செய்கிறேன்னா அதில் வச்சு ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணி அதை வந்து 2 சைடும் நான் வந்து கலர் டேப் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அழகான வந்து ஒரு குட்டி க்யூட்டான ஒரு ட்ரம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து அழகு பொருளுக்கு வைக்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்குள்ள கிராஃப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.